இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆடி மாத குழந்தை பிறந்தால் குடும்பத்தை ஆட்டி வைக்கணும்னு சொல்கிறாங்களே, அது உண்மையாக என்னன்னு பார்க்க போகிறோம். ஆடி மாதம் குழந்தை பிறக்கிறது என்றாலே, அச்சோ ஆடி மாதம் குழந்தை பிறப்பு ஆகாத மாதம் என்று பலரும் நினைக்கிறார். ஆடி மாதத்தில் ஜோதிட ரீதியாக தந்தை ஸ்தானத்திற்குரிய கிரகமான சூரியன், தாய் ஸ்தானத்தின் கிரகமான சந்திரன் ராசியில், அதாவது கடக ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் பிறக்கும் குழந்தைகள் தான் ஆடி மாதத்தில் பிறக்கும் குழந்தைகள் ஆவார்கள். ஆடி மாதம் குழந்தை பிறந்தால் குடும்பத்தை ஆட்டி வைக்கும் என்ற தவறான கருத்து ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறக்கின்றனர். ஆடி மாதத்தில் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை பல கோடியில் இருக்கும். அப்படி என்றால் அத்தனை குடும்பங்களும் குழந்தை பிறப்புக்கு பிறகு பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்பது நடைமுறைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும். ஆடி மாதம் குழந்தை பிறந்தால் குடும்பத்துக்கு வசதியோடு இருக்கும் குடும்பத்தில் ஆடி மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்த பிறகு ஏதேனும் ஒரு சில காரணங்களால் வசதி வாய்ப்புகள் குறைவது, நஷ்டம் ஏற்படுவது, வீட்டில் யாருக்காவது உடல்நல பாதிப்பு ஏற்பட்டால் ஆடி மாதம் பிறந்த குழந்தை தான் காரணம் என்று பொதுவாக கூறிவிடுவார்கள். உண்மையில் இதற்கு தனிப்பட்ட நபர்களின் ஜாதகமும் வெவ்வேறு சூழலும் காரணமும். ஆடி மாதத்தில் கிரகங்களின் பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சந்திரனின் பலமும் சூரியனின் பலமும் ஒன்று சேர்ந்து ஆடி மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு இருக்கும் என்பதால் இவர்கள் உடல் ரீதியாக மட்டுமல்லாமல் மன ரீதியாக வலிமை மிக்கவர்களாக இருப்பார்கள். குழந்தை பருவத்தில் இருந்து சுட்டித்தனமாக ஓரிடத்தில் இல்லாமல் யார் சொல்லுவதையும் கேட்காமல் ஓடிவிடுவார்கள் என்று கூறப்படுகிறது. ஆடி மாதம் பிறந்த குழந்தைகள் சுட்டி குழந்தைகளாக இருப்பார்கள். ஆடி மாதம் என்பது பருவநிலை கணிசமான மாறும் காலமாகும். பகல் பொழுது குறைந்து சூரிய வெப்பம் தணிந்து இரவு முழுவதும் காற்று மற்றும் மழைக்காலம் தொடங்கும் மாதமாகும். எனவே பொதுவாகவே ஆடி மாதம் பிறக்கும் குழந்தைகள் சுட்டியாக இருப்பார்கள். மற்றும் ஆடி மாதம் பிறந்த குழந்தைகளிடம் பொதுவாக காணப்படும் குணம் முன்கோபம். குழந்தை பருவத்திலேயே துடுக்காக பேசும் குணமும் உள்ளது. வளர வளர மனமுதிர்ச்சி இளம் வயதிலேயே ஏற்பட்டு கடகராசி என்றாலே அதிகமாக உணர்ச்சி வசப்படும் ராசி என்று கூறப்படுகிறது. ஆனால் கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் ஆடி மாதத்தில் பிறக்கும் குழந்தைகள் உணர்ச்சி பூர்வமாக மற்றவர்களை புரிந்து கொள்ளும் திறன் மட்டுமல்லாமல் உணர்ச்சி வசப்படாமல் தங்களை எப்படி சமநிலையில் வைத்திருக்க வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருப்பார்கள். வயதுக்கு மீறிய பக்குவமும் மூளை திறனும் ஆடி மாதம் பிறந்த குழந்தைகள் மீது. ஆடி மாதம் பிறந்த குழந்தைகளுக்கு ஜாதகம் ராசி மாறுமான்னு பார்ப்போம். ஆடி மாதம் பிறக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான ஜாதகம் இருக்காது. ஆடி மாதத்தில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு ராசியிலும் பிறப்பார்கள். கிரகநிலைகள் வெவ்வேறாக இருக்கும். எனவே ஆடி மாதம் பிறந்தாலே அலைய வேண்டியிருக்கும் அல்லது பெற்றோருக்கு ஆகாது என்பது தவறான கருத்து. ஆடி மாதத்தில் குழந்தை குழந்தைகள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னா, ஆடி மாதம் பிறக்கும் குழந்தைகள் மாரியம்மன், காளியம்மன் மற்றும் துர்க்கை உள்ளிட்ட தெய்வங்களை வெள்ளிக்கிழமை வழிபடுவது சிறப்பான வாழ்வை தரும். இதுபோல ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.